ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போய் ஏமாறுவோம் மாந்திரிகத்தை பொறுத்த வரையும். ரெண்டாவது வந்து அவங்க இருக்கிற இடத்துலையே போய் ஏமாறுவோம். இது 2 விஷயம் தான் நம்ம பார்த்துருப்போம் நிறைய. ஒன்று வந்து ஆடு போட்டுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, பணம் மூலியமாக நிறைய ஏமாந்துருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம ஈக்குவலாக நம்ம போய் அவங்கள மீட் பண்ணுவோம், அதுலேயும் ஏமாந்துருக்கோம். நிறைய பேர் இதில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் நானும் தான். ஆனால் வந்து எதுலேயுமே வந்து ஒரு பயம் மாந்திரிகம்னு நம்ம வந்து எதை தேடி போயிருக்கோம் அப்படின்னா ஒரு நம்பிக்கையை இழந்தப்போ தான் போயிருக்கோம். யாருமே அந்த இடத்துல நம்மளுக்கு இல்லை, ரொம்ப ஒரு சோதனையான ஒரு காலம் வரும்போது நம்ம போய் அவங்கள போய் மீட் பண்ணியிருக்கோம். ஏன் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறத தேடும்போது தான் நம்ம போயிருக்கோம். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பணத்தை மட்டும் வாங்குறதும் இல்லாமல் நம்மள்கிட்ட மனசளவில் நம்மளை ரொம்ப பாதிக்கப்படுத்தியிருக்காங்க. இல்லை நம்ம ஒரு பிரச்சனைக்காக போனால் அவங்க 10 விதமான பிரச்சனைகளை தூண்டி விட்டு நம்மளை இன்னும் கஷ்டப்படுத்தியிருக்காங்க நிறைய. இது வந்து என் லைஃப்பில் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன், நடந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வரும்போது ஆடு மூலியமாக பார்த்தேன், ஆனால் ₹1 செலவு பண்ணலை. ஃபஸ்ட்டு இவரை வந்து நேரில் வந்து நான் மீட் பண்ணணும். ஏன்னா நிறைய இடங்களில் போய் பணம் போட்டு ஏமாந்தப்பையும் சரி, நேரில் போய் ஏமாந்தப்பையும் பணம் கொடுத்து ஏமாந்தப்பையும் சரி, எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அதில் இருந்ததே கிடையாது. நான் இங்கே வந்தப்போ வந்து அவர் என்கிட்ட இதை வாங்கு அதை வாங்குன்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம சாமியை வச்சு பண்ணுறோம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பிரச்சனை இதா ஒரு சாமி சொல்லவோ இந்த இது சோவி போட்டு பார்க்குறது இந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே அவர் வந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கேட்டார். இது மாதிரி எனக்கு பிரச்சனையெல்லாம் நம்ம ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாலே சரி சரி உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு தான் நம்மளை பேசவே விட மாட்டாங்க முதல்ல. அதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்கிறதுக்குலாம் நம்ம ஆமாம் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்மளை பேச விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆமாம் மட்டும்தான் சொல்லுவோம். அப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் சரிம்போம். இதுதான் எல்லாத்துக்குமே நடந்திருக்கும், எனக்கும் அதான் நடந்துச்சு. ஆனால் இவர் வந்து நான் சொல்கிறதெல்லாம் எதுவுமே வந்து திருப்பி பேசவும் இல்லை, அதுக்குண்டான ரீசன்ட்டும் அவர் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு என்னோட இது எல்லாத்தையுமே அவர் காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்டார். அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப தைரியமாகவும் இருந்துச்சு, ஒரு உண்மையாகவும் இருந்துச்சு நம்ம பேசணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படி இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் என்ன தெய்வம் வணங்குவீங்க அதை முழுமையாக வணங்குங்க, நல்லபடியாக பாருங்கள். அதே மாதிரி கிளாஸுக்கு வா இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவர் என்கிட்ட சொன்னதும் கிடையாது. இதுக்கு பணம் கட்டு இதை வாங்குங்க அப்படின்னு என்கிட்ட அதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பண்ணுற மாதிரி என்கிட்ட அவங்க சொன்னதும் கிடையாது. நல்லா சாமி கும்பிடுங்க, வந்ததுக்கு விபூதி போட்டார், கயிறு போட்டு விட்டார், அதுக்கு என்கிட்ட அமௌண்ட்டு கூட வாங்கலை. அப்போ நானாக தான் கேட்டேன், ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு மை இருக்குது வேணால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி நான் அதுக்குண்டான அமௌண்ட்டு மட்டும் என்கிட்ட அன்றைக்கி கூட கிடையாது. போயிட்டு இன்னொரு டைம் நான் வந்தப்போ அந்த ஒரு டைம் மட்டும்தான் அதை நான் வாங்கினேன். ₹2000 சம்திங் தான் நான் கொடுத்தேன். அதுக்குண்டான பலன் வந்து எனக்கு ஒரு 15-20 நாள்லேயே நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் மறுபடியும் இங்கே வந்து பார்த்து என்னோடய பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு நான் போனேன். அதாவது 0ன்ற இடத்துல வந்து நான் 1ன்ற இடத்துக்கு வந்துருந்தேன். ஒரு மாதத்துலேயே வந்தேன். அப்போ முழுமையாக நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும்தான் நம்பினேன். ரெண்டாவது வந்து தைரியம் இருந்துச்சு, யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம மனசு இருக்குது, எனக்கு இவன் பண்ணியிருப்பான் அவன் பண்ணியிருப்பான்ற இதே எனக்கு கிடையவே கிடையாது. இதை பற்றி எனக்கு யோசனையும் கிடையாது. தெய்வத்தை மட்டும் நம்பினேன். அவர் கொடுத்ததை நான் டெய்லி கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். மெயினாக வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ, எனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை ரொம்ப விரும்பி கும்பிட ஆரம்பித்தேன். அதுலேருந்து எனக்கு 1 மாதத்தில் நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் ஆஃபீஸ்க்கு வந்து மறுபடியும் நான் பார்த்தேன், நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னப்போ நீங்கள் ஏன் கிளாஸ் கற்றுக்கங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த மந்திரம் இந்த இதெல்லாம் இவர் சொல்லும் போல் உச்சரிப்பு படிப்பறிவு இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. சரி எனக்கு பேசிக் இப்போ இவர் காலி வேறு எது எடுத்தாலுமே கூட எனக்கு அந்த அளவுலாம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லி கொடுத்தாரு. ஒரு மந்திரம் நம்மளுடைய தற்காப்புக்கு என்னுடைய இதுக்கு எனக்கு இது போதும்னே நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் இதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ எனக்கு எதுவுமே இல்லை. என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு தேவைப்பட்டது நிம்மதி, அது எனக்கு கிடச்சிச்சு. ரெண்டாவது ஒரு பாதுகாப்பு. இப்போ நான் போய் ஒரு கோயிலில் போய் வணங்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய குறைகளில் தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நான் குறைகளை சொல்கிறதே கிடையாது, தெய்வத்தை மட்டும் மனசார கும்பிட்டுட்டு வரேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து நானாகவே உணர்ந்தேன். அதனால் இது எனக்கு ஒரு சேஃப்டியாகவும் தெரியுது, அதே மாதிரி எனக்கு தைரியமாகவும் தெரியுது. அதே மாதிரி இப்போ நம்ம இருக்கோம், தெய்வத்தை பாருங்கள் இதை பாருங்கன்னு ஒரு பயத்தை, ஒரு மாந்திரிகம் இதை பண்ணால் இப்படி ஆயிடும் அதை பண்ணால் இப்படி ஆயிடும், நீங்கள் இந்த மை வச்சு அந்த மாதிரி ஆகிடும், இதை வச்சுட்டு நீங்கள் வேறு மாதிரி யூஸ் பண்ணீங்க இல்லை இன்னொருத்தருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு ஒரு பயத்தை கூட யூஸ் பண்ணாமல் பண்ணி கொடுங்க, அதுலேயும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதை தெய்வத்தை வச்சு தானே நீங்கள் பண்ணித்தரீங்க. அப்போ நம்ம தப்பே பண்ணாலும் நம்ம என்ன நினச்சி பண்ணியிருப்போம், நல்லது நினச்சி தானே பண்ணியிருப்போம். அப்போ நம்ம மேலே தப்பு இருக்காதுல்ல. அப்போ நம்ம தப்பான ஒரு இதுக்கு நம்ம போனதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. அப்படிங்கும்போது இவர் கொடுக்குறதையும் சரி இது தெய்வத்தையும் சரி நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்.
அதனால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நான் சும்மா சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் வந்து எந்த கிளாஸ் போய் நம்ம ஒரு பெரிய சாமியாரெல்லாம் ஆக வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நம்மளுக்கு வரல அப்படின்னாலுமே நிறைய இது மாதிரி நான் வந்து நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணி நிறைய பேர்த்துட்டு நான் நிறைய விதமாக பேசியிருக்கேன். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 200 பேர் 100 பேர் வருவாங்க, கிளாஸ் கற்றுப்பாங்க, தீவிரமாக நோட்டில் எழுதுவாங்க, புக் எடுத்துப்பாங்க, என்னமோ நாளைக்கே போய் சாமியாராகி 10,000 சம்பாதிக்கிற மாதிரி எல்லாமே அவங்க டேலண்ட் வெளியில் வர மாதிரி தெரியும். ஆனால் மறுநாள் அவங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒரு 10 நாள் ஒரு சின்ன பிரச்சனைக்கும் போது இவர் சொல்லும் போல் இவரையே தேடி ஓடியாடுறோம், இல்லை வேறு இடத்துக்கு போகிறோம். ஆனால் வந்து அந்த தெய்வத்தை மட்டும் நம்ம விட்டுடுறோம். எனக்கு நாளைக்கே இங்கே போய் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு கஷ்டம் வந்தால் கூட நான் இவரையும் கூப்பிட மாட்டேன், யாரையும் நினைக்க மாட்டேன், தெய்வத்தை மட்டும் நினச்சிட்டு அவர்கிட்ட நான் விஷயத்தை மனசு விட்டு பேசுகிறேன். ஏன்னா என்ன விஷயம்னா நம்ம மனசு விட்டு நான் எங்கேயுமே போகல. எங்கள் வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாலே ஒரு 5 நிமிஷம் விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்றேன். மனசை விட்டு நான் பேசும்போது அப்போ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் இதில் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவசரப்பட்டு நினைக்கிறோம், அவசரப்பட்டு பேசுகிறோம், இதில் யாரோடைய இதுவும் கிடையாது, எந்த விதமான தப்பான சக்தியும் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரும் சொல்லி கொடுத்துறது கிடையாது, எதுவுமே இல்லை. ஃபேமிலி கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் இவர் சொல்லும் போல் எல்லார் லைஃப்லையும் இருக்க தான் போது இருந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்காக ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகிறான், ப்ரெஷர் ஆகிறான் அப்படின்னா அந்த லைஃப் வந்து அவன் வாழவே முடியாது. அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ இப்போ நீங்கள் எடுத்தது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ நாளைக்கு உங்களால் பண்ண முடியல, இதை என்னால் கண்டினியூ பண்ண முடியலனாலும் இந்த வாங்கிட்டு போனதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே ஒரு சாமி ஸ்டாண்டில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிருக்கோ அதை மனசார கும்பிடுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு டெய்லி போங்க. மனசை விட்டு அன்னன்னைக்கு நடக்கிறத ஒரு தப்பே நடந்தாலும் நீ பார்த்துக்கோ, நான் இப்படி தான் இப்படி இருக்கேன், இன்றைக்கி தான் இவர் சொல்கிறத நான் கேட்குறேன். ஆனால் இப்போ ஒரு 2 மாதமாக நான் இங்கே வந்துட்டு போனதுலேருந்து ஒரு தைரியமாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மாந்திரிகம் கிடையாது, செய்வனை கிடையாது, ஒன்றுமே கிடையாதுமா, நீ நினச்சின்னா ஒன்றுமே கிடையாது, உன் மனசு தாம்மா காரணம், அதாவது என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும் போய் அப்படின்னு தைரியமாக போகிறவனுக்கு ஒன்றுமே வராது. ஆனால் எதை வந்துருமோ இவன் இடிச்சிருவானோ வண்டியில் ஓட்டினா அப்படின்னு பயந்து ஓரமாக போகிறவனுக்கு தான் அடிபடும் முதல்ல. அதனால் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அடி வாங்கி இதானதுனால இப்போ வந்து மனசு விட்டு போடா, நான் நடந்துட்டு போகுது, என்னதுனா நடக்கட்டும், இருந்தால் இருப்போம்னா சாவோம் அப்படின்னு துணிச்சு நான் நடு ரோட்டில் நடக்கும்போது எனக்கு நேராக வந்து இடிக்க வர வண்டி கூட சைடாக போகுது. அதனால் வந்து எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது, அதை பற்றி நான் இது பண்ணவும் நினைக்கல. அதனால் நீங்கள் வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க, எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒருத்தர் 2 பேர் தான் தெரிவிங்க, அது அப்படி தான் போவாங்க, மற்ற பேர்லாம் வந்து அவ்வளோதான். அதனால் வந்து இதை யூஸ் பண்ணணும், நம்ம மாந்திரிகம் அவ்வளோதான் அப்படின்னு தயவு செஞ்சு வந்து கீழே வராதிங்க. இதில் நீங்கள் பெரிய ஆளாக போகணுன்னு நான் சொல்லலை, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். அவர் சொல்லும் போல இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுங்களுக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு சாதம் என்ன என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் சாப்பாடு கொடுக்குறதில்ல, ஏன்னா எல்லா கோயிலையுமே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அதை நம்ம கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா படுது. அப்போ அவங்களுக்கு தேவையானது என்ன, துணிமணி தேவைப்படுது, ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு சில 2 சில என்னால் இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அதை நான் கொடுக்குறேன். அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. வேறு எந்த இடத்துக்கும் சாமியை பார்க்குறதுக்கு, இதை செய்கிறதுக்கு, அதை செய்கிறதுக்கெலாம் போகாதீங்க. நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன். நான் இதில் வந்து பெரிய ஆளாக நான் ஆகலைனாலுமே நான் இன்ன வரைக்கும் ஒரு தைரியத்தில் ஒரு இதில் எனக்கு ஏதாவது ஒன்று அப்பா இருக்காரு, அதாவது எனக்கு சொல்லித்தர ஆளா, மற்றபடி எனக்கு இதை செய் அதை செய்யன்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை. நீ நல்லா இருப்பப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம அது மட்டும்தான் யாருமே நம்ம கூட இருக்கிற யாருமே நம்மளுக்கு அதிகமாக சொல்ல மாட்டாங்க. இவர்கிட்ட அந்த ஒரு வார்த்தை கிடைக்குதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதுக்கு மேலே நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ.